ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். அரிசி பருப்பு வடை. வீட்டில் டிஃபன் செய்ய எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அரிசி பருப்பு வடையை டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 2 hours பிஃபோராக நீங்கள் இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா செம கிரிப்ஸியான சூப்பரான அடை ரெசிபி ரெடி ஆகிடுங்க. உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த அடை ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்காக ரேஷன் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் ரேஷன் பருப்பில் செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம மனசு தாங்க காரணம். நான் ரேஷன் பருப்பு தான் வாங்கி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. இது ரேஷன் பருப்பில் செஞ்சது அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் 1 கிளாஸ் பச்சரிசி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிக்கிட்டு ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பருப்பையும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் பருப்பை வந்து நம்ம கொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. பருப்பை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பதமாக அரைச்சிங்க அப்படின்னா அடை வந்து நம்ம கடித்து சாப்பிட்றப்ப அந்த பருப்பு வந்து கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அரிசியும் மிளகாவையும் அரைப்பீங்கள்ல, அப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 2 வெங்காயம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பசங்க பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடையில் போட்டு கொடுத்துருங்க. அவங்க என்னென்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான் அது. ஸோ அதுவும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அடைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து நம்ம நைட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணுங்க. நம்ம அடை மாதிரி ஊற்றும்போது ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி தின்னாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நைஸாக முறுவலாக கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக, இப்போ மாவோட பதத்தை நான் கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் வேணுன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். சரி பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடையாக பார்த்து எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கரண்டி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. 2 கரண்டி மாவு போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. நைஸாக வர மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அப்படியே விட்டுருங்க. ஒரு பக்கம் கொஞ்சமாக வெந்து வரும். இப்போ மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டிங்க அப்படின்னா தான் அடை வந்து கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. நம்ம இதுக்காக தான் சோம்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரொம்ப யோசிக்க வேணாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம், அடை மாவு கரெக்டாக ப்ரிப்பரேஷனில் வந்திருக்குங்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அடை வந்து தவாவில் ஒட்டாமல் வருங்க. ஸோ அதுதான் கரெக்டான அளவு. இப்போ நான் சரியாகவே எல்லாமே கரெக்டாக சேர்த்துருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக தேவைப்பட்டால் எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னோட விருப்பம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தேங்காய் சட்னியை விட சாம்பார் சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் அதுக்கு சாம்பார் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், அடை எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க எதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.